இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. இது ஒரு யூஷுவலான ரிவெஞ்ச் ட்ராமா தான். கூலியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் ட்ராமா சைடு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் ஷோபினோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீன்ஸ் வரும். அது ரொம்பவே சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கூலி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் செம்ம சூப்பர்பாக எடுத்திருந்தாரு. ப்ளஸ் அது ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கவே அவ்வளோ செமையாக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. நாகார்ஜுனா ரொம்ப ஸ்டைலிஷான வில்லனாக இருந்தார். பட் ஆக்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ஸ்கோப் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. சத்யராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உபேந்திராவோட இன்ட்ரோ செம்மையாக இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாததுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சாங்ஸ். பொதுவாக லோகேஷ் படங்களில் ரெட்ரோ சாங்ஸ் ரொம்ப சூப்பர்வாக ப்ளேஸ் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அந்த சாங்ஸுமே நல்லா ரீச் ஆகும். பட் இந்த படத்தில் என்னமோ தெரில, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காகவும் டைட்டாகவும் இருக்கும். என்ன நடக்க போகுதோன்ற மாதிரி ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அமீர் கானோட கேமியோ பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம விக்ரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ், அதாவது சூர்யாவோட கேமியோ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கோம். ப்ளஸ் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் போக போக லோகேஷ் படங்களில் ஒரு கேமியோ இருக்கும், ரெட்ரோ சாங் இருக்கும், அப்படி இப்படின்ட்டு நம்மளே ஆன்டிசிபேட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகுறது கஷ்டம்தான். ஸோ இது அவரையும் நம்ம பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டெம்ப்ளேட்டாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் அவர் புதுசாக ட்ரை பண்ணலாம். மோனிகா சாங் பார்க்க செம சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக சொல்லப்போனால் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனீங்கன்னா இது ஒரு ஓகேஷான வாட்சாக இருக்குங்க. உங்களோட ஒப்பீனியன் இந்த படத்தை பற்றி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.